இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அவர் ஊமையும் கூறிவிட்டார். அதற்கான விளக்கத்தையும் அவர் கூறிவிட்டார். அப்படி என்று பார்க்கும் பொழுது விதையை அவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? விதையை இறை வார்த்தைக்கு ஒப்பிடுகின்றார். அப்புறம் அந்த நிலங்களை எதற்கு ஒப்பிடுகிறார்? நிலங்களை எதற்கு ஒப்பிடுகிறார்? அதாமா, நிலங்கள் வழியோர விழுந்தது, பாறையில விழுந்தது, முச்செடிகளுக்கு நடுவில் விழுந்தது, அப்புறம் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த நிலங்களை எல்லாம் ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? மண்ணுக்கு ஒப்பிடுகிறாரா? மண்ணு தான். என்ன மண்ணு? அந்த மண் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம்தான் அந்த நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்பதுதான் இயேசுவினுடைய கருத்தாக இருக்கிறது. விதையை பற்றி இயேசு கூறிவிட்டார், விதைத்த நிலத்தை பற்றியும் இயேசு கூறிவிட்டார். விதைப்பவரை பற்றி இயேசு சொல்லவில்லை. அதனால விதைப்பவரை பற்றி நாம் பார்க்கலாம். விதைப்பவர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்க விதைய போட்டா எப்படி வளரும் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி என்ன பண்ணிருப்பாரு? கரெக்டா என்ன பண்ணிருப்பாரு? அவர் பதம் படுத்திய நிலத்திற்குள் மட்டும்தான் விதையை அவர் விதைத்திருப்பார். மாறாக வழியோரமோ இல்லைன்னா பாறைகள் மீதோ முச்செடிகளின் நடுவோ அவர் விதைத்திருக்கவே மாட்டார். ஆமாவே இல்லையா? அப்படி என்றால் உள்ளத்தை நாம் என்ன பண்ணணும்? பதப்படுத்த வேண்டும். உள்ளத்தை நாம் சுத்தமாக தூய்மையாக விதைகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்? அந்த உள்ளத்தை என்ன பண்ணணும்? உழுது பண்படுத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விவிலியம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நாம் பார்க்கலாம். எடுத்து வாசியுங்க. நீதிமொழிகள் 4:24. நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரவே கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழவே கூடாது. நம்மளுடைய உள்ளத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய நாவையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, நா அசைய, தெரியுமா? நா அசைய, வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? ஒரு பழமொழி, நா அசைய நாடும் அசையும். என்னது? நம்மளுடைய நா எப்படி அசைகிறதோ அதே மாதிரி நாடும் அசையும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. எனவே நம்மளுடைய நாக்கே ஒரு மனிதனுடைய குணம், எப்படிப்பட்ட குணம் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நாணயமற்ற பேச்சு உன்னுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. நாம் இப்போ ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வேற ஒன்று பேசுறது. 10 பேர் இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஒரு ஆள் இல்லாதப்போ வேற பேசுறது. ஆளுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பேச்ச மாத்திக்கிட்டே இருப்போம். சின்ன ஃபார் இருக்கும்போது சின்ன ஃபார் நல்லவர், வல்லவர், போதுமானவர் சொல்லிட்டு நிறைய சொல்லுவான். சின்ன ஃபார் போனதுக்கு அப்புறமேட்டு இவன் இருக்கிறான, இவன் சரியான சுடுமோஞ்சி, இவன் சரியான வாயாடி சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நாணயமற்ற பேச்சு நமது உள்ளத்தை சீரழித்து விடும் என்பதை தான் இயேசு நமக்கு கூறுகின்றார். நம்முடைய உள்ளம் பதப்படுத்தப்படிய நிலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளம் உழுது பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய நாவை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாவுதான் நமக்கு அழிவை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாதான் வாழ்வையும் கொடுக்கும் சாவையும் கொடுக்கும் என்று விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே நாவை நாம் எப்படி காத்து கொள்ள போகின்றோம்? 25வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரில் இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. குறுக்கு பார்வை, குறுக்கு புத்தி, அது எதுவும் இல்லாமல் நாம் என்ன பண்ணணும்? நாம் நேர்மையான வழியில், நீதி நேர்மை என்ற ஒன்றை மட்டுமே
நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இறை வார்த்தை உள்ளே தங்கும். நம்முடைய உள்ளமானது இப்படி கசடுகள் நிறைந்ததாக இருந்தால் இறை வார்த்தை என்ன ஆகும்? முச்செடிகளின் நடுவே விழுந்தது போல வளர்வதற்கு இடமில்லாமல் நசுங்கி என்னவாயிடும்? புசுங்கி போகிவிடும். நம்முடைய இறை வார்த்தை உள்ளத்தில் வளரவே வளராது. என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கிறதா, இல்லது என்றால் எப்படிடா மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேனா? நான் நேர்மையோடு செயல்படுகின்றேனா? சின்ன சின்ன விஷயங்களில் நேர்மையாக இருப்பவர்கள்தான் பெரிய பெரிய காரியங்களிலும் எப்படி இருப்பாங்க? நேர்மறையோடு இருப்பார்கள். எனவே நான் எப்படிப்பட்ட பார்வையோடு, எப்படிப்பட்ட சிந்தனையோடு, எப்படிப்பட்ட நேர்மறையான கருத்துகளோடு எனது வாழ்க்கையை நடத்துகின்றேனா? 26 வாசிங்கம்மா. நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு புரிஞ்சுதா? நேர்மையான வழியில் நாம் நடக்க வேண்டும். ஒரு விவசாயி அவன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவன் நிலத்தை அவன் பண்படுத்த முடியும். நான் தெளிவாக இருந்தால்தான் என்னுடைய உள்ளத்தை நான் பண்படுத்த முடியும். நல்ல நிலமாக என்னால் மாற்ற முடியும். அடுத்து வாசிங்கம்மா. சரி, அது போதும். அடுத்து வாங்க. ரோமையருக்கு எழுதிய புத்தகம் ரோமையர் 2:1. ரோமையர் 2:1. பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறீர்கள். புரிஞ்சுதா? நீ எப்போ மற்றவங்களை தீர்ப்பிடுகிறாயோ, உன்னுடைய உள்ளமானது மற்றவர்களை தரக்குறைவாக எண்ணி நினைக்கும் பொழுது இறை வார்த்தை உன்னுடைய நிலத்தில் தங்கவே தங்காது. ஆமாவா இல்லையா? உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் பற்றிய தவறான புரிதலை நீ உன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கவே கூடாது. உன்னுடைய நிலத்தில் நீ கசடுகள் வைத்திருந்தால், உன்னுடைய உள்ளத்தில் களைகள் அதிகமாக வளர்ந்திருந்தால் விதையானது அங்கு வளரவே வளராது. வேறு கூட விடுறதுக்கு அது ரொம்பவே யோசிக்கும். நாம் எப்பொழுது மற்றவர்களை தரக்குறைவாக கேடுகட்ட எண்ணத்தோடு தவறான புரிதலோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமோ, மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது நீயும் தீர்ப்பளிக்கப்படுவாய். உன்னுடைய நிலத்தில் விதைகள் வளரவே வளராது. இறுதியாக நீதிமொழிகள் 16:5. இறுதியாக நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5. இருமாப்பு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் என்ன பண்றாரு? அருவருக்கின்றார். உன்னுடைய உள்ளங்கள் இருமாப்பு நிறைந்த உள்ளமாக இருந்தால் ஆண்டவர் அருவருக்கின்றார். யோவான் 1:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 1:1 என்னது? என்னது? எடுத்து வாசிங்க. வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தையே கடவுளாக இருந்தது. நம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்க வேண்டும் என்றால் இருமாப்பு சுத்தமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. நான் தான் பெரியவன், அந்த கர்வத்தோடு நாம் வாழும் பொழுது இறை வார்த்தை அந்த நிலத்தில் தங்காது. எனவே நான் எப்படி என் நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றுகிறேன்? இவ்வாறு இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னிடம் இருந்து அகன்றால் மட்டும்தான் என்னுடைய உள்ளமானது நல்லதொரு விளை நிலமாக மாறும், விதைகளும் செழித்து வளரும். எனவே நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.